சமீபத்தில நடந்த ஒரு பார்ட்டில ஆக்டர்ஸ் மிருனாள் தாக்கூரும், தனுஷும் ரொம்ப க்ளோஸா இருந்ததாகவும் நெறைய பிக்ஸ் வந்து வெளிய வந்துச்சு. தமிழ் சினிமா கூட கொஞ்சம் பெட்டர்ன்னு சொல்லலாம். ஆனா பாலிவுட்ல நெறைய நியூஸ், நியூ கப்பிள்ஸ் இன் டவுன் அப்படிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலுமே ஃபோட்டோஸ்லாம் பார்க்க போனா அப்படி இருக்குமோ? இல்லையோ? அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு சர்ச்சைய கிளப்புது தான். தனுஷ் மேல என்னதான் நெறைய தவறான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், எதுவுமே அதிகாரப்பூர்வமா கிடையவே கிடையாது. தனுஷ் எப்பவுமே ஒரு தலைசிறந்த ஆக்டர் தான். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பார்க்க போனா, தனுஷ பத்தி நெறைய சோசியல் மீடியாஸ்ல நியூஸ் பரவிட்டே இருக்கும். இது எப்பவும். தனுஷ இன்னும் சொல்லப்போனா தனுஷ விட தனுஷோட பசங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம். ஏன்னா, எல்லா ஆடியோ லான்ச்லயுமே அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, "அப்படி என்னதான் நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க? எவ்வளோ தான் ஸ்டோரேஜ் இருக்குன்னு?" கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து வீடியோவ தாண்டி அவங்க அப்பா மேல அவங்க எவ்வளோ பாசமா இருக்காங்க. அது அப்படின்னு சொல்லப்போலாம். ஆனா, இப்போ இந்த மாதிரியான நியூஸ்கள் வெளில வந்தா, அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுமோ? இப்ப மிர்னால் தாக்கூரும், தனுஷும் குளோஸா டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நியூஸ் வந்திருக்குது. இது வந்து எப்படி நம்ம பார்க்குறோம்னா, அன்அஃபிஷியல் நியூஸா இருந்தாலும், ஏத்துக்க முடியாத ஒண்ணு தானே. இப்ப தான் அவருக்கு டிவோர்ஸ் ஆச்சு. ஆனா, உடனே இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து மனதுக்கு இதுவான விஷயம் தான். என்னதான் மிர்னால் தாக்கூரும், தனுஷும் குளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும், அது பொது வாழ்க்கைக்கு தவறானதா தானே தெரியும்.